ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளாக கசப்பே இல்லாமல் பாகற்காய் காரக்குழம்பு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 250 கிராம் பாகற்காயை விதையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ரொம்ப மெல்லிசாவே ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். விதையோட கூட சேர்த்துக்கிடலாம். குழந்தைங்க சாப்பிடும்போது விதை ரொம்ப கடிப்பட்டுக்கிட்டு சாப்பிட முடியாது. அதனால நான் விதையை நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். கடாயை அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டு பண்ணும்போது பாகற்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துடலாம். கூடவே ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸாகவே எடுத்துருக்கேன். வெங்காயத்தை நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கட் பண்ணி எடுத்த பாகற்காயை தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன். பாகற்காயை இதோட சேர்த்துடலாம். கூடவே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து பாகற்காயை ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். காயை வதக்கிட்டு குழம்பு பண்ணும்போது குழம்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாகற்காயோட கசப்பும் நமக்கு தெரியாது. காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய சைஸில் தக்காளி ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ மசாலா சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் குழம்பு பொடி, 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து மசாலாவையும் எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். மசாலா பொடி சேர்க்கும்போது அடுப்பை கம்மி பண்ணிடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை கூட்டி வச்சிடலாம். மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருந்தேன். புளிக்கரைசலை இப்போ இதோட சேர்த்துடலாம். புளிக்கரைசலை சேர்த்து குழம்பு லைட்டாக கலந்து விட்டுறலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. குழம்பு கெட்டியாக தான் வைக்க போகிறோம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரம் கரெக்டாக இருக்குது. உப்பு கம்மியாக இருக்கிறதுனால உப்பு மட்டும் சேர்த்து குழம்பை கொதிக்க விட்டுறலாம். குழம்பு கொதி வரட்டும். அதுக்குள்ளே 1/4 மாதிரி துருவின தேங்காவை மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம விழுத அரைச்சி எடுத்த தேங்காவை இதோட சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் குழம்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்ததுமே பெருங்காயம் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து குழம்ப கலந்து விட்டுறலாம். பாகற்காய் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கசப்பே தெரியலை. பாகற்காயும் நமக்கு பிஞ்சு காய், அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டில் வெல்லம் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சேர்த்திங்கன்னா குழம்பு இனிப்பாயிரும். வெல்லம் சேர்க்குறது உங்கள் விருப்பம்தான். தேவைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக லஞ்சுக்கு சிம்பிளாக பாகற்காய் காரக்குழம்பு ரெடி. வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. குழம்புக்கு சைடிஷாக வெங்காயம் போட்டு முட்டை ஆம்லேட் போட்டேன். அதுவுமே போட்டு ரெடி ஆயிடுச்சு. பாகற்காய் காரக்குழம்பு சைடிஷாக முட்டை ஆம்லேட்டு ரெண்டும் செமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.